ஹாய்! நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது, எப்பலாம் மாங்காய் சீசன் வருதோ, அப்பலாம் மாங்காய் வாங்கி எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு மாங்காய் பச்சடிய செஞ்சு தருவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் வந்ததும் அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. நான் இப்போது ஒரு மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாங்காய் வெந்து வரட்டும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். மாங்காய் வெந்ததும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தித்திப்புக்கு ஏற்ற மாரி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வர சொல்ல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாங்காய் பச்சடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி வீடியோ நம்ம சேனல்லையும் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.